அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டைலரிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 கிளாஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த கிளாஸில் ஜாயின் ஆக விருப்பப்படுறீங்களோ இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கோங்க. குறைந்த கட்டணத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அடுத்தது தொழுகைக்கான ஆடை ஒழுக்கங்கள் பார்க்கலாம். தொழும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அழகான நீட்டான ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அதாவது அழுக்கான ஆடை இல்லாமல். இப்போ வந்து பல தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு மண், தூசி, கரைகள் இதெல்லாம் பட்டிருக்கும். அதோடு வந்து தொழுகிறது வந்து வேண்டாம். அதை விட ஒரு பெஸ்ட்டான ஆடை அப்படின்னா நம்ம புது ஆடை தான் வாங்கிட்டு வந்து நம்ம தொழுகணும் அப்படிங்கிறதான் இல்லை. நம்ம துவைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு நீட்டான ஆடையை நீங்கள் எடுத்து போட்டு தொழுகிறதே ரொம்ப மேல் தான். இப்போ ஒருத்தவங்க கெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நீட்டாக போவோம், அழுக்காக போக மாட்டோம் இல்லைங்களா? நம்ம தொழுகையின் மூலமாக அல்லாவை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் நீட்டாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அல்குர்ஆன் 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரே அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதாவது அவன் விரும்ப மாட்டான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஒவ்வொரு தொழக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அலங்காரத்தை செய்துக்கோங்க. அலங்காரம்னா நம்ம போடுற அந்த மேக்கப் அந்த மாதிரி இல்லை. நம்ம நீட்டாக போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸே அது ஒரு ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகள். தொழுகையில் பெண்கள் வந்து தலைகளை மறைத்து கொள்ளுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டாங்க. பெண்கள் தலைமுக்காடு அணிந்து தொழணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர் ஆயிஷா அலி, நூல் வந்து திருமீதி, அபுதாவுத், இப்னு மாஜாரெல்லாம் இடம்பெற்றிருக்கு. முக்காடு இல்லாமல் பருவமடைந்த பெண் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது முக்காடு இல்லாமல்னா அதாவது ஷால் இல்லாமல் ஒரு பருவம் அடைந்த ஒரு பெண் வந்து தொழுதாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே சின்ன குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தொழுகும்போது வந்து தலையில் ஷால் போடணுமான தேவையில்லை. அவங்களாம் சின்ன குழந்தைங்கள், அவங்க சும்மாவே தொழுகலாம். ஆனால் பருவம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக தலையை வந்து மறைக்கணும், தொழுகையில் வந்து தலையை மறைக்கணும் அப்படிங்கிறது இது மூலயமா நம்ம அறிஞ்சிக்கலாம். நம்மளோட ட்ரெஸ் அலங்காரத்தோடு இருக்கணும்னு சொல்கிறது வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீன். அதை தாண்டியும் நம்ம மறைக்க வேண்டிய உறுப்புகளையும் மறைஞ்சிருக்கணும். அதுதான் கரெக்டான அலங்காரம். நம்ம அந்த சென்ட் பூசிட்டு போகிறது, இந்த பவுடர் அடிச்சுட்டு போகிறது, நல்லா மேக்கப்போடு போகிறது அது கிடையாது அலங்காரம். தொழுகைக்கு போகும்போது உங்களுடைய உடை வந்து அழகான முறையில் இருக்கணும். அது துவைத்த ஆடையாக கூட இருக்கலாம். புதிதான ஆடை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. துவைத்த ஆடையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது இந்த இதில் தான் இருக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் நம்மளுடைய உடலை வந்து முழுமையாக மறைச்சிருக்கா, அதுதான் அந்த ஆடைக்கு உண்மையான ஒரு விஷயமே. இந்த ஒரு சட்டத்தை தவிர பெண்கள் தொழுகைக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு சட்டம் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆண்களுக்குரிய சட்டங்களும் சரி பெண்களுக்கும் பொருந்தும். அதே சமயம் ஆண்களுடைய பார்வையில் படும் வகையில் தொழும்போது பெண்கள் வந்து ஹிஜாபை பேணுவது அவசியம். இப்போ பள்ளிவாசல்லாம் போகிறப்போ நம்ம வந்து ஆண்களும் அங்கே தொழுவாங்க, பெண்களும் தொழுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஹிஜாபை நம்ம நல்ல மாதிரி போடுறது வந்து பேணுறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொழுகைக்குரிய தனிச்சட்டம் இல்லை. தொழுகையில் நிற்கும் போது ஆணும் சரி பெண்ணும் சரி சேர்ந்து நிற்கக்கூடாது. ஆண் தனியாக நிற்கணும், பெண் தனியாக நிற்கணும், சேர்ந்தே நிற்கக்கூடாது. அதே மாதிரி 2 பேருமே எந்த உறுப்புகளெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தொழுகையும் போது தோள்களை வந்து என்ன பண்ணும், மறைக்கணும். அவங்களுடைய தோள்களை மறைக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி தொழும்போது தோள்கள் வந்து 2 தோள்பட்டையும் என்ன பண்ணும், மறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி மறைக்க வேண்டிய பகுதிகளில் ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய தோள் புஜங்களை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அலி, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. உங்களில் ஒருவர் தம் தோள் வலை மறைக்காமல் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தொழ வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது உங்களுடைய தோள்பட்டையை வந்து தோள்பட்டையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தமாக இருக்குது. ஓகேங்களா? தோல் பூஜை ஓகேங்களா, 2 தோள்கள்லேருந்து உங்களுடைய முழுமையாக உடல் முழுக்க மறைஞ்சிருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் அப்படின்னா, தோல்
புஜத்தை வந்து மறைக்காமல் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தொழ வேண்டாம். அதாவது இப்போ நம்ம நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்றோ ரெண்டோ வச்சுருப்பாங்க, இல்லைனாக்கா கடன் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ நிறைய நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம். நம்ம ட்ரெஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஒரே ஆடை, அப்போல்லாம் ஒரே ஒரு ஆடை தான் வச்சுருப்பாங்க. ஒன்று மேலாடை வச்சுருப்பாங்க, இல்லைனாக்கா கீழாடை வச்சுருப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு ஆடை தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி தொழுகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஏற்ற இந்த ஒரு சட்டமாக அமையுது இது. அடுத்தது மானத்தை மறைப்பது அவசியம். தொழுகையில் தோள்களை மறைக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் என்ன பண்ணணும், மறைக்கணும். அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவிப்பாளர் ஜயித் பின் அல் ஹாரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கு. நாங்கள் ஒரு ஆடை மட்டும் அணிந்து தொழுவது பற்றி ஜாபீர் பின் அப்துல்லார் அலி அவர்களிடம் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் சென்றிருந்தேன். ஒரு நாள் இரவு என்னுடைய ஒரு வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்த போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். என் மீது ஒரே ஒரு ஆடை மட்டுமே இருந்தது. அதை நான் சேர்த்து நெருக்கமாக என் மீது ஒரே சுத்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் நின்று தொழுதேன். அவர்கள் தொழுகையை முடித்ததும், ஜாபீரே, என்ன இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். நான் வந்த நோக்கத்தை அவர்களிடம் சொன்னேன். சொல்லி முடித்ததும், இது என்ன, கை கால்கள் வெளியே தெரியாமல் துணியால் நெருக்கமாக சுற்றி இருப்பதை பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நான் இது இறுக்கமான ஆடை என்று நான் கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆடை விசாலமானதாக இருந்தால் அதன் ஒரு ஓரத்தை வலது தோளிலும் மற்றொரு ஓரத்தை இடது தோளிலுமாக அணிந்து கொள்ளுங்கள். ஆடை சிறிதாக இருந்தால் அதை இடுப்பில் அணிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஜாபீர் ரலி அவங்க இந்த மாதிரி பதிலளிக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு ஆடையை வச்சுருக்காங்களாம். அவங்க வந்து ஜாபீர் பின் அப்துல்லார் அலி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பயணத்தில் அவங்களோட போயிருந்தேன். ஒரு நாள் இரவில் வந்து நான் வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சந்தித்த டைமில் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. நான் அதை என்ன பண்ணேன், சேர்த்து ஒரே ஒரு ஆடையை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க உடல் முழுக்க கவர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக கவர் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு இறுக்கமான ஆடையாக தானே அமையும், நல்லா இறுக்கிக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இருந்திருக்கு. நானும் அவங்களோட நின்று தொழுதேன். அவங்க தொழுது முடிச்சுட்டு என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நைட் டைமில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்த நோக்கத்தை சொல்லி முடித்தோன்னே நபி அவங்க கேட்குறாங்க, இது என்ன, கை கால்கள் கூட வெளியே தெரியாத அளவுக்கு இவ்வளோ இறுக்கமான ஆடையை நீங்கள் வச்சுருக்கீங்க, சுற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இறுக்கமான ஆடை, ஆமாம் நான் வந்து இறுக்கமான ஆடை தான் அணிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆடை விசாலமானதாக இருந்தால், ஆடை வந்து நல்லா விசாலமாக நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோடைய ஒரு ஓரத்தை வலது தோளிலும் இன்னொரு ஓரத்தை இடது தோளிலுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அணிஞ்சிக்கோங்க. இல்லை ஆடை சின்னதாக இருக்கு அப்படின்னா இடுப்பில் மட்டும் நீங்கள் அணிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ உள்ள காலத்தில் ஒன்று மேலாடை அவங்கள்ட்ட இருக்கும், இல்லைனாக்கா கீழாடை இருந்திருக்கும். ஏதாவது ஒரு 2 ஆடை 3 ஆடை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே என்ன பண்ணுறோம், ஆடையின்றி தெரியக்கூடிய பல பெண்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா. இங்கே வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆடை நிறைய விசாலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோல் பூஜ்ஜத்தில் 2 தோல் பூஜ்ஜத்துலேயே என்ன பண்ணிக்கோங்க, போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. ஆடை உங்கள்கிட்ட இல்லை, சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இடுப்பில் மட்டும் அணிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நபி அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஆடையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 26வது வசனத்தில், ஆதமுடைய மக்களே, உங்கள் வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளியுள்ளோம். இறையச்சம் என்னும் ஆடையே சிறந்தது. அவர்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதமுடைய மக்கள்னா நாம தான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய வெட்கத்தலங்களை வந்து மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உனக்கு அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். ஸோ நம்மளுடைய ஆடையோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெட்கத்தலங்களை மறைக்கிறதுக்காக தான் இந்த ஆடை இருக்குது. இப்போலாம் ஆடை வந்து அது போல் இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபேஷனுங்கிற பேரில் இறங்கிட்டோம். அப்படி இறங்குறப்போ தன்னுடைய வெட்கத்தலங்களை தவிர்த்து எல்லாத்தையும் மறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது ஆடையில் சிறுநீர் பட்டுவிட்டால், ஆடையில் சிறுநீர் பட்டுட்டாங்க அப்படின்னா அதை தூய்மைப்படுத்தக்கூடிய முறையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தையோட சிறுநீர் வந்து ஆடையில் பட்டுருச்சு அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா கழுவணும். இதே ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா தண்ணீர் தெளிக்கணும். இதில் ஹதீஸில் பார்த்துடலாம். அறிவிப்பாளர் ஆயிஷா அலி புகாரில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அக்குழந்தை அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. அப்போது தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள். என்னன்னா, ஒரு ஆண் குழந்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொண்டு வரப்படுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை வந்து சிறுநீர் போயிட்டு அந்த சிறுநீர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடையை வந்து இதாயிட்டு, ஓகேங்களா. அதனால அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, அந்த சிறுநீர் பட்ட இடத்த வந்து தண்ணீர் என்ன பண்ணியிருக்காங்க, ஊற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸு லுபாபா பின்த் அல் ஹாரிஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. அபுதாவுத்தில் இடம்பெற்றிருக்கு. அலி அலி அவர்களின் மகனார் ஹுசைன் அலி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் இருக்கும்போது அவர்கள் மடி மீது சிறுநீர் கழித்து விட்டார்கள். வேறு ஆடையை அணிந்து கொண்டு உங்களின் இடுப்பாடையை கழுவதற்கு என்னிடம் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்தேன். பெண் குழந்தையின் சிறுநீருக்காக மட்டுமே கழுவப்பட வேண்டும், ஆண் குழந்தையின் சிறுநீருக்காக தண்ணீர் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அலி அலி அவங்களுடைய மகன் யார் அப்படின்னா ஹுசைன் அலி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில் சிறுநீர் கழிச்சிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அலி அலி அவங்க, நீங்கள் வேறு ஆடையை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஆடையை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த சிறுநீர் பட்ட ஆடையை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் குழந்தையோட சிறுநீர் வந்து பட்டுருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணுவோம், நல்லா கழுவணும், ஓகேங்களா. சிறுநீர் பட்ட இடத்த, பெண் குழந்தையோட சிறுநீர் பட்டுருச்சுன்னா அந்த இடத்த கழுவணும். ஆண் குழந்தையோட சிறுநீர் பட்டுச்சுன்னா சும்மா தண்ணீர் தெளிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா அந்த இடத்துல தண்ணீர் தெளிச்சாலே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலிமா நம்ம அறிஞ்சிக்கலாம். ஆனால் குழந்தைகள்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் குழந்தைகள் வந்து இத்தனை வயதோடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் எதுவுமே சொல்லலை. பால் குடிக்கக்கூடிய ஆண் குழந்தையோட சிறுநீர் பட்டால் மட்டுமே என்ன பண்ணுவோம், தண்ணீர் தெளிக்கணும். அந்த குழந்தை வந்து பால் மட்டும்தான் குடிக்குது, சாப்பாடெல்லாம் இன்னும் சாப்பிடலை அப்படின்னா அந்த பால் குடிக்கக்கூடிய ஆண் குழந்தையோட சிறுநீர் பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும், தண்ணீர் தெளிக்கணும். உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகளாக இருந்துச்சு, அதான் உணவு நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தாய் வந்து உணவு ஊட்டி விடுறாங்க, அந்த குழந்தை சாப்பிடுது அப்படின்னா அந்த உணவு சாப்பிடும் குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அளவு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயரமான குழந்தையாக இருக்கும். அதாவது ஒரு வயது அடைந்த குழந்தையாக கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஒரு வயது அடைந்த குழந்தைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உணவு ஊட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள், அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், அந்த குழந்தையோட சிறுநீர் வந்து ஆடையப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணும், கழுவதான் வேணும். ஸோ அறிவிப்பாளர் உம்மு கைஸ் அலி புகாரில் இடம்பெற்றிருக்கு. நான் பாலை தவிர வேறு உணவு சாப்பிடாத எனது சிறிய ஆண் குழந்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தையை தமது மடியில் உட்கார வைத்தார்கள். அப்போது அக்குழந்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. அப்போது தண்ணீர் கொண்டு வர சொல்லி சிறுநீர் பட்ட இடத்தில் அதை தெளித்தார்கள், அதை கழுவவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாலை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடாத ஒரு ஆண் குழந்தைய என்ன பண்ணியிருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொண்டு வந்தேன். அவங்க மடியில் உட்கார வச்சாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த ஆண் குழந்தை வந்து சிறுநீர் போயிடுது. உடனே என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை என்ன பண்ணிருக்காங்க, அந்த சிறுநீர் பட்ட இடத்த தெளிச்சிருக்காங்களே தவிர அந்த இடத்த கழுவலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எந்த குழந்தையோட சிறுநீர் வந்தால் மட்டும், அதாவது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தையோட சிறுநீராக இருந்துச்சுன்னா தண்ணீர் தெளிக்கணும். பெண் குழந்தையோட சிறுநீராக இருந்துச்சுன்னா அது கழுவப்படணும். அந்த குழந்தை எந்த வயது அப்படின்னா ஒரு பால் மட்டும்தான் குடிக்கணும். அந்த குழந்தை உணவு சாப்பிடாத குழந்தையா இருக்கணும். இப்போ உணவு சாப்பிடக்கூடிய குழந்தையா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாத குழந்தை 9 மாத குழந்தைக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வெறும் பால் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து சிறுநீர் பட்டா மட்டும்தான் இந்த சட்டம் இதில் அடங்கும். இதுவும் புகாரில் இடம்பெற்றிருக்கு. மற்றொரு எண்ணில் உம்மு கைஸ் அலியா தான் அறிவிக்கிறாங்க. நான் பாலை தவிர வேறு திட உணவு சாப்பிடாத என்னுடைய ஆண் குழந்தையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் குழந்தையை தமது மடியில் உட்கார வைத்தார்கள். அப்போது குழந்தை அவர்கள் மீது சிறுநீர் கழித்து விட்டது. உடனே தண்ணீர் கொண்டு வர சொல்லி சிறுநீர் பட்ட அந்த இடத்தை தெளித்தார்கள்.
அடுத்தது இந்திரியம் பட்டுவிட்டால், அது ரத்தம் கிச்சம் பட்டுருச்சுன்னா எப்படி? ஆடையில் இந்திரியம் பட்டு அது காயாம ஈரமா இருந்துச்சு அப்படின்னா அதை கழுவிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆடையோடைய தொழுகலாம். ஒரு ரத்தம் பட்டுருச்சு, நீ உங்களுடைய காயத்துலேருந்து வரக்கூடிய ரத்தமாக கூட இருக்கலாம், அது உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது காயலை, அந்த ரத்தம் இன்னும் காயலை, ஈரப்பதமாக தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை கழுவிட்டு நீங்கள் அந்த ஆடையிலே நீங்கள் என்ன பண்ணலாம், தொழுதுக்கலாம். ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம் பெற்றிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் பட்ட இந்திரியத்தை கழுவேன், அந்த ஆடையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக செல்வார்கள், கழுவியதால் ஏற்பட்ட சரம் அவர்களின் ஆடையில் ஆங்காங்கே காணப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க, ஆடையில் பட்டக்கூடிய இந்திரியத்தை நான் தான் கழுவேன், நபிசாஸ் அவங்க மேலே ஆடையில் படக்கூடிய இந்திரியத்தை நான் தான் கழுவேன், அந்த ஆடையோட தான் நபிசாஸ் அவங்க தொழுகைக்கு போவாங்க, கழுவி அந்த இடத்த கழுவிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த கழுவுறதுனால அதோட ஈரம் வந்து அந்த ஆடையில் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடையில் இந்திரியம் பட்டு அது காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் வந்து காஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னா அதை சுரண்டிட்டு அந்த ஆடையோட என்ன பண்ணிக்கலாம், தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வத் அவங்க அறிவிக்கிறாங்க, நூல் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, இந்திரியம் பற்றி ஆயிஷா அலி அவர்கள் கூறுகையில் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையிலிருந்து சுரண்டி விடுவேன் என்று குறிப்பிட்டாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே வந்து இந்திரியம் வந்து காயலை ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆடையோட தொழுதுக்கலாம். இல்லை அந்த ரத்தம் வந்து காய்ந்த நிலை வந்துருச்சு, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை சுரண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆடையோட தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்லேயே நமக்கு தெரியுது. அடுத்த ஹதீஸ் அப்துல்லா பின் ஷிஹாப் அவங்க அறிவிக்கிறாங்க, நூல் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, ஸ்கலிதமான எனது ஆடையை தண்ணீரில் முக்கி வைத்ததை அறிந்த ஆயிஷா அலி அவர்கள் அந்த ஆடையில் ஏதேனும் இந்திரியம் பட்டிருக்கும் கண்டீர்களா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். அப்படியே ஏதேனும் நீங்கள் பார்த்திருந்தாலும் கூட அதை கழுவத்தான் வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் பட்டு காய்ந்து விட்டிருந்த இந்திரியத்தை நான் என் நகத்தால் சுரண்டிதான் விடுவேன், கழுவ மாட்டேன் என்று கூறினார்கள். அதாவது ஸ்கலிதமான என்னுடைய ஆடை, ஓகேங்களா, அதை அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, முக்கி வைக்கிறாங்களா, தண்ணியில் முக்கி வைக்கிறாங்களாம், அந்த ரத்தம் பட்ட அந்த ஆடையை முக்கி வைக்கிறாங்களாம். ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த காஞ்சி போன அந்த ரத்தத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய நகத்தால் சுரண்டி தான் விடுவேன், கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண ரத்தத்துக்காக, ஓகேங்களா. இப்போ நம்ம காயத்துலேருந்து ஏற்படக்கூடிய ரத்தம் வந்து நம்மளுடைய ஆடையில் படும், அந்த டைமில் அந்த ஆடையோட தொழுகலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி எழுப்போம். இந்த ஹதீஸ் ஒரு சிறந்ததாக அமையுது. என்ன அப்படின்னா, அந்த ரத்தம் பட்ட ஆடையை வந்து அந்த ரத்தம் வந்து காயலை, கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலே அது வந்து போயிடும், அந்த ஆடையோட நம்ம தொழுதுக்கலாம். இல்லை அந்த ரத்தம் வந்து காஞ்சே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும், நகத்தை வச்சு நல்லா சுரண்டி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணாலே என்ன பண்ணும், போயிடும். இதே வந்து மாதவிடாய் ரத்தம் பட்டு விட்டால், பெண்களுக்கு இது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னா அது சுரண்டி விட்டு அந்த இடத்தில் தண்ணீர் தெளித்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவிப்பாளர் அஸ்மா பின் அபி பக்கர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம் பெற்றிருக்கு, ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒரு பெண்ணின் துணியில் மாதவிடாய் ரத்தம் பட்டால் அவள் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, உங்களின் ஒருத்தியின் ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டால் அதை சுரண்டிவிட்ட பின்னர் அந்த இடத்தில் தண்ணீர் தெளித்து விடட்டும், அதன் பின்னர் அந்த ஆடையுடன் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதுல நமக்கு எல்லாமே புரியுது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, ஒரு பெண்ணோட ஆடையில் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா மாதவிடாய் ரத்தம் பட்டுருச்சு, அவள் எப்படி சுத்தம் செய்யணும் அதை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஒருத்தியோட ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணும், சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணீர் தெளித்தாலே போதுமானதாக இருக்குது. அந்த இடத்துல சுரண்டிட்டு ஜஸ்ட் நான் அப்படியே வாஷ் பண்ணி நல்லா தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் என்ன பண்ணும், அந்த இடத்துல தண்ணீர் தெளித்து விடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் தெளித்தாலே போதுமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆடையோடைய அந்த மாதவிடாய் ரத்தம் பட்ட அந்த ஆடை இருக்குது, அந்த ஆடையை நல்லா சுரண்டி விட்டு தண்ணீர் தெளிக்கிறீங்க, அந்த ஆடையுடனே என்ன பண்ணலாம், தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.